வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒருமுறை வட இந்தியாவுக்கு ரயிலில் சென்று கொண்டிருக்கும் போது ரயிலுடைய பாத்ரூம் கதவில் ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறார்கள். அது என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. அதில் தமிழ்நாட்டில் மிக ஆகப்பெரிய கல்லூரிகளில், தரமான கல்லூரிகளில் என்ஜினியரிங் படிக்க வேண்டுமா, தொடர்பு கொள்ளுங்கள் என்று ஒருவருடைய தொலைபேசி எண். விஐடியில் நீங்கள் என்ஜினியரிங் படிக்கலாம், எஸ்ஆர்எம்ல என்ஜினியரிங் படிக்கலாம். தமிழ்நாட்டோட தலை சிறந்த என்ஜினியரிங் கல்லூரிகளில் நீங்கள் என்ஜினியரிங் படிப்பதற்கு இந்த தொடர்பு கொள்ளுங்கள் என்று. இவர்கள் என்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு அட்மிஷன் கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான என்ஜினியரிங் கல்லூரிகள், எஸ்ஆர்எம், விஐடி போன்ற கல்லூரிகளுக்கு ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்கள். பழைய மாணவர்கள் ஏஜென்ட்டுகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருவாயில் ஒரு பகுதியை இந்த ஏஜென்ட்டுகளுக்கு கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் இந்த செய்திகள்லாம் பல முறை வந்து, சில முறை இந்த ஏஜென்ட்டுகள் எல்லாம் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள், இந்த ஏஜென்ட்டுகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கவுன்சிலிங் நடக்கும்போது அங்கு போய் இந்த கல்லூரிகளுக்காக கேன்வாசிங் செய்வது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்தது. இப்போது இந்த பிரச்சனையின் ஒரு உச்சகட்டமாக ஒரு எஸ்ஆர்எம் குழுமத்துடைய நிறுவனர், எஸ்ஆர்எம் குழுமத்துடைய ஓனர் பச்சமுத்து அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனுடைய பின்னணி என்று பார்த்தால், அவருக்கு ஒரு பிரதான ஏஜெண்டாக செயல்பட்ட மதன் என்பவர் ஏறக்குறைய 62 கோடி ரூபாயை என்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல் அட்மிஷனுக்காக வாங்கிய தொகையை கொண்டு ஓடிவிட்டார். இதனால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் அவரை எதிர்த்து புகார் கொடுக்கிறார்கள். புகார் கொடுக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர், இந்த காசை நாங்கள் இந்த பிரதான ஏஜென்ட் என்று நம்பி மதனிடம் கொடுத்தோம், ஆனால் எங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கவில்லை, நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம், மோசடி செய்யப்பட்டு விட்டோம் என்கிற குற்றச்சாட்டை கொடுத்ததன் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது. இந்த கைது நடவடிக்கைக்கு பின்னணி இதுதான் என்றாலும் கூட, அதில் டெக்னிக்கலாக பார்த்தால் ஒரு விஷயம், மதனிடம் அந்த காசு இருக்கிறது, மதன் ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டார், எங்களிடம் அந்த பணம் வரவில்லை, எனவே எங்களால் அட்மிஷன் கொடுக்க முடியவில்லை என்பது எஸ்ஆர்எம் நிர்வாகத்துடைய பதிலாக இருக்கிறது. ஆனால் இந்த எஸ்ஆர்எம் என்கிற பெயரை நம்பிதான் நாங்கள் கொடுத்தோம் என்பது பெற்றோருடைய வாதம். எனவே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும், அதற்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்க வேண்டும். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தன்னிடம் புகார் வரக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த புகார் கொடுத்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நிர்வாகத்தை நம்பிதான், இந்த பெயரை நம்பிதான் கொடுத்தார்கள். எனவே அந்த பெயருக்குரிய நிர்வாகம் அதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதாக இந்த செய்தி செல்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி, 500க்கும் மேற்பட்ட 570க்கும் மேற்பட்ட என்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், பல மெக்கானிக்கல் என்ஜினியரிங் முடித்தவர்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங் முடித்தவர்கள்லாம் இன்றைக்கு 6000 ரூபாய்க்கு சென்னையிலே காஃபி டேக்கு வேலைக்கு வருகிறார்கள். ஏன் இது நடந்தது? எம்ப்ளாயபிலிட்டி இல்லை என்கிற பிரச்சனைகள் எல்லாம், இதையெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் இது ஒரு நல்ல வணிகம் என்று ஏராளம் பேர் இதில் முதலீடு செய்தார்கள். இதில் 7-8 கல்லூரிகள் இந்த ஆண்டு மூடப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் அளவுக்கு அதிகமாக, தேவைக்கு அதிகமாக கட்டிவிட்டார்கள் என்ஜினியரிங் கல்லூரிகளை. இதை ஜான் மோரிஸ் என்கிற பிரபல தணிக்கையாளர், ஆடிட்டர் இதை பற்றி சொல்லும் போது, ஏன் இந்த ரியல் எஸ்டேட், இந்த கட்டடங்களை, இந்த பொறியியல் கல்லூரி கட்டடங்களை ஏன் வீணடிக்க வேண்டும்? ஏறக்குறைய 1.5 லட்சத்துக்கும் அதிகமான என்ஜினியரிங் இடங்கள் காலியாக இருக்கின்றன. அரசாங்கம் இந்த காலியாக இருக்கக்கூடிய இந்த பெஞ்சுகளை, இந்த டெஸ்குகளை ஏன் சரியாக பயன்படுத்தக்கூடாது? ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பது ஸ்கில் டெவலப்மெண்ட் என்கிற ஒரு விஷயம். அதற்கு ஸ்கில் இந்தியா என்கிற ஒரு ப்ரோக்ராம் மூலமாக பெருமளவுக்கு வொகேஷனல் ட்ரைனிங் என்பதை இந்திய அளவில் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் அதற்கு இப்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. அதிலும் ஒரு பங்காக மாநில அரசும் அதற்கான முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த எல்லா என்ஜினியரிங் காலேஜுகளையும் அழைத்து, ஏனென்றால் இந்த என்ஜினியரிங் கல்லூரிகளில் உள்ள இந்த இடங்களை அரசும் அந்த என்ஜினியரிங் கல்லூரிகளும் ஒரு பார்ட்னராக சேர்ந்து, இந்த இடங்களில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வருவாய், எங்களுக்கு குறிப்பிட்ட சதவீத வருவாய் என்கிற அடிப்படையில் இவர்களை பயிற்றுவிப்பதும், அதே போல என்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களை எம்ப்ளாயபிலிட்டி, அவர்கள் வேலைக்கு தகுதியானவர்களை அவர்களை மாற்றுவதும் என்கிற ஒரு இரட்டை புரோகிராமை அவர்கள் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இது ஒரு நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா.
இதற்கு வேறு எப்படி இந்த இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளை சரியாக பயன்படுத்த முடியும் என்பது அரசாங்கம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு இந்த என்ஜினியரிங் கல்லூரிகளில் என்ஜினியரிங் கல்வியில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் வந்திருக்கிறது. இங்கு மாணவர்கள் சேரவில்லை என்பதால் ஏஜென்ட்டுகள் மூலம் அயல் மாநிலங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து மாணவர்களை இங்கு அழைத்து வருவது. எனவே இந்த சிஸ்டம் என்பது உருவாகி இருக்கிறது. இந்த சிஸ்டத்தை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். சீர்படுத்தினால் மட்டுமே இந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வர முடியும். அந்த பிரச்சனையுடைய ஒரு முகம்தான் என்ஜினியரிங் கல்லூரியுடைய அதிபராக இருந்த பச்சமுத்து அவருடைய கைதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை ஏற்கனவே மாதா இன்ஜினியரிங் கல்லூரி போன்ற கல்லூரிகள் எல்லாம் அனுமதியே இல்லாமல் அங்குள்ள மாணவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி இது போன்ற பிரச்சனைகள் ஒரு சமூக பிரச்சனையாக, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இது மாறுவதற்குள் அரசாங்கம் இதை எப்படி பெஸ்ட் அவுட் ஆஃப் இட் ஆப்டிமைசேஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி யோசிக்க வேண்டும். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் இது போன்ற செய்தியின் பின்னணியை விரைவில் கேட்கலாம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.